ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்ஸை பற்றி சுப்ரீம் கோர்ட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 2 டேஸ்க்கு பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்ன்றது வந்து விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மக்களுக்கு வீடியோ கால் மூலியமாக வந்து பேசி ஆறுதல் சொன்னதாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ விஜய் அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காலே பண்ணியிருக்காங்க. பட் அங்கே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ இந்த மெயின் மேட்டருக்கு நம்ம வருவோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சைடில் இருக்கிற லாயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ கரூரில் இந்த ஒரு இஷ்யூ நடந்திருந்தால் ஸோ மதுரையில் இருக்கிற அந்த ஒரு ஹைகோர்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் வந்து போயிருக்கணும். மதுரை ஹைகோர்ட் தான் இந்த ஒரு கேஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணியிருக்கணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்ட இந்த கேஸ் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்ற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ தனியாக ஒரு ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணி ஸோ டிவிக்கே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க வந்து எப்படி அவங்க கேட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவிக்கே பற்றி நிறைய விஷயங்கள் பற்றி ப்ளேம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அது எப்படி தனி ஒரு ஜட்ஜு அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் அண்ணா அந்த ஒரு கேம்பெயினில் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ் வந்து போயிருக்கும் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே, எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட்டே இல்லாமல் 2 ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கு. ஸோ போலீஸ் வந்து இதை எப்படி வந்து அலோவ் பண்ணாங்க, இதுக்கான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் சரி. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 41 பிரேதங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து எங்கேருந்து வந்தாங்க. ஸோ எப்படி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 பிரேதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து சொல்லின்றது இருக்காங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வந்து கூட்டம். ஏன்னா அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்னதான ஒரு ரோடு. ஸோ அந்த வெஹிக்கல் உள்ளே வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பொறுமையான அந்த வெஹிக்கல் வந்து வந்துட்டு இருந்துச்சு. விஜய் அண்ணா அந்த வெஹிக்கல் அவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனும் பற்றி வந்து பார்த்திங்கன்னா டிவிகே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இப்போ அதுக்கு பற்றியும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ டிவிகே சைட்லேருந்து போன அந்த லாயர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா காயப்பட்டிருக்காங்க, 41 உயிர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. பட் எப்படி ஒரு போலீஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காயமும் ஏற்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் வந்து பற்றி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து அதுதான். ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் அடிபட்டதுக்கான எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லேயே வரலையே. அப்போது அவ்வளோ கூட்ட நெரிசலில் ஒரு போலீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா காயப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாங்கள் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இறந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட அரௌண்ட் 500-600 போலீஸ் வரைக்கும் பாதுகாப்பு போட்டதாக வந்து சொன்னாங்க. பட் நாங்கள் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கும் போது நாங்கள் ஒரு போலீஸு கூட நாங்கள் வந்து பார்க்கல அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ எப்படி ஒரு போலீஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா காயப்படலை அப்படின்ற விஷயத்தை பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஸோ போலீஸ் ப்ரொடெக்ஷன்ன்றது அந்த இடத்துல ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்குன்றது இதுலேருந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. அண்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா ஸோ எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம், எல்லோரும் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்துருப்பீங்க.
ஸோ விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஓடிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக சென்னை போய் வந்து சேர்ந்துட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 41 உயிர் வந்து போயிருக்கு. அவர் அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. இப்போ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப்ன்றது வச்சுட்டாங்க, என்ன ஆக்சுவலாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஸோ விஜய் அண்ணா வந்து அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ லாயர்ஸ்லாம் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன ஒரு விஷயம் வந்து ஸோ விஜய் அவர்கள் அங்கே தான் இருந்திருந்தார். பட் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பர்மிஷன்ன்றது கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டே டைரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றப்போ அவர் அங்கேருந்து கிளம்பி அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பின்றது போனார். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க லைக் அவர் இன்னும் கரூர் மக்களை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரூர் போகிறதுக்கான அந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அந்த இன்சிடென்ட் நடந்துக்கும் போதே விஜயா அங்கே இருந்துட்டு பர்மிஷன் வந்து கேட்டிருக்காரு, நான் இங்கே இருக்கேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கும்போது போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்காதனால தான் அவர் வந்து கிளம்பி போனார் என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் ஏன் வந்து கரூர் மக்களை வீடியோ காலில் தான் பேசினார், இன்னும் அவர் ஏன் போய் நேரில் பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து பர்மிஷன் என்று கேட்டிருக்காங்க. ஸோ பர்மிஷன் கேட்டோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பர்மிஷன்றது கொடுக்கல. ஸோ கொடுத்தா அவர் கண்டிப்பாக வந்து போய் பார்த்தீங்கன்னா கரூர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் போவார். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து பார்த்திங்கன்னா டிவிகே சைடில் இருக்கிற அந்த லாயர்ஸ் அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ண ஜஸ்ட் இதெல்லாம் பற்றி கேட்கும்போது சொன்ன ஒரு விஷயம் வந்து இதுதான். ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக என்ன இயர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டு நடந்த அதே ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் இந்த மாதிரி நாங்கள் கேம்பெயின் பண்ணுறோம், இந்த இடத்த நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது அந்த கரூரில் இருக்கிற போலீஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு, இங்கே அவ்வளோ பெரிய கேம்பெயினாக யாராலையும் வந்து பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்ட நெரிசல் ஏற்படும் வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. இப்போ இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. எப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் டிவிகேக்கு மட்டும் இந்த இடத்த வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே லாயர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ ஏன்னா விஜய் அண்ணா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ கூட்டம் அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 3 கேம்பெயினையும் நம்ம வந்து பார்த்துருப்போம், என்னென்ன நடந்தது, எவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படி கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சோம் எப்படி இப்போ சின்ன ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கூட்டம் இந்த இடத்த வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவிகே லாயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்டையும் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட்கிட்டையும் சரி. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேன்றது வந்துட்டுருக்கு. அந்த சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ ஜஸ்டிஸ் கண்டிப்பாகன்றது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போதைக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு என்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த கேஸும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேஸும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் கேஸ் எடுத்த உடனே அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் சரி இப்போது அவங்க வந்து இந்த கேஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டிவிகே சைடில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் எங்கள் சைடில் நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த கண்டிப்பாக ஜஸ்டிஸ் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அவங்களே இருக்காங்க. அவங்களும் வெயிட் பண்ணுறது சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன சொல்ல போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் டிவிகே மெம்பர்ஸும் சரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ன்றது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. அடுத்த ஹியரிங் வரத்துக்குள்ளே இப்போது இந்த கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆன்சர்ன்றது பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் என்ன நடந்திருக்கு இதுதான். ஏன்னா இப்போ டிவிகே சைட்லன்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து போய் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ முடிச்சுங்க கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.